இந்த சம்மரில் ரோட் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டயரோட வியர் டியர். டயரில் வெடிப்பு, டயர் அன்னியூனாக தேஞ்சிருக்கிறது, இந்த மாதிரிலாம் எதாவது இருக்கா அப்படின்றது உங்களுடைய 4 டயர் ப்ளஸ் ஸ்பெஷலி ஸ்டெப்னி அதையும் சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காரோடைய ஃப்ளூயிட்ஸில் வந்து என்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கூலண்ட் ஆயில், கியர் ஆயில் அண்ட் வைப்பர் ஃப்ளூயிட்ஸ் இது 5மே கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றது நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது என்னன்றது அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற ஹெட்லைட்ஸ், ரியரில் இருக்கிற டைல் லைட்ஸ் இது எல்லாமே ஹை பீம் அண்ட் லோ பீம் த்ரோ கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். இண்டிகேட்டர்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். பிரேக் அடிக்கும்போது மெயினாக பின்னாடி ரியரில் பிரேக் லைட் எரியுதான்னு செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம வைப்பர் பிளேட்ஸ். காரோடைய வைப்பர் பிளேட்ஸ் உங்களுக்கு நைட் ட்ராவலோ இல்லை காலையில் ட்ராவல் பண்ணும்போதோ தூசி கண்ணாடியில் உட்காந்துருந்தது அப்படின்னா விஷன் ப்ராப்பராக இருக்காது. ஸோ வைப்பர் லிக்விட் தென் வைப்பர்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம காருக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதுக்குள்ளே இருக்கிற செக் என்ஜின் லைட்ஸ், ஏர் பேக் லைட்ஸ், அப்புறம் டெம்பரேச்சர் லைட்ஸ் இல்லை மற்ற ஏதாவது உங்களோட ஹேண்ட் பிரேக் லைட்ஸ் இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கலாம். V4N we never compromise on quality and safety is our priority.